சொல்லப்போனால் தவறு செய்தது அன்புமணி அல்ல. அன்புமணியை 35 வயதில் என்னுடைய சத்தியத்தையும் மீறி 35 வயதில் மத்திய கேபினட் அமைச்சராக்கி நான் தான் தவறு செய்திருக்கேன். இன்னைக்கு எவ்வளோ வயசுல பெரியவர், அவங்க குடும்ப விஷயத்தை இன்னைக்கு பொதுவெளிக்கு கொண்டு வந்ததே என்னை பொறுத்த வரைக்கும் தவறுங்க. இது ஓகே, வந்துட்டாங்க. இப்போதான் சொல்றாரு அவரு அமைச்சராக்குனது தவறுன்னு. இப்போ ரொம்ப காலதாமதமாக உணர்ந்திருக்கிறாரோ அப்படின்றத எனக்கு கேட்க தோணுதுங்க. பாட்டாளி மக்கள் கட்சியோட நிறுவன தலைவர் வந்து இப்போ அவர் அன்புமணியை தொடர்ந்து அன்புமணியை மந்திரி பதவி கொடுத்ததே தவறான விஷயங்கள், நாங்கள் தவறு பண்ணிட்டு அப்படின்னு சொல்றாரு. அதை நம்ம எப்படி பார்க்கலாம்? பாட்டாளி மக்கள் கட்சி உள்கட்சி போஸ்ட் 2026 இருக்கிறதுல எதிர்ப்பு வாய்ப்பு இல்லைங்க. இது அவங்க வீட்டு விவகாரம். முதல்ல இதை வெளியே பேசுறதே முதல்ல தவறு. அவர் இன்னைக்கு எவ்வளோ வயசுல பெரியவர், அவங்க குடும்ப விஷயத்தை இன்னைக்கு பொதுவெளிக்கு கொண்டு வந்ததே என்னை பொறுத்த வரைக்கும் தவறுங்க. இது ஓகே, வந்துட்டாங்க. இப்போதான் சொல்றாரு அவர் அமைச்சராக்குனது தவறுன்னு. இப்போ ரொம்ப காலதாமதமாக உணர்ந்திருக்கிறாரோ அப்படின்றத எனக்கு கேட்க தோணுதுங்க. அதனால் இது அவங்க கட்சி விவகாரம், அவங்க குடும்ப விவகாரம். அது அவங்க தான் பேசி தீர்த்துக்கணும். அதை பற்றி கருத்து கூற எனக்கு எதுவும் இல்லை. 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்போவே 5 எம்பிக்களோடு இந்த ராஜ்யசபாவும் உறுதி செய்யப்பட்டது தான். எனவே தர வேண்டியது அவர்களுடைய கடமை அப்படின்றத நான் சொல்கிறேன். அப்புறம் பார்ப்போங்க. எல்லாமே இன்றைக்கே சொல்லிட முடியுமா? நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? அதனால தான் நான் சொல்கிறேன், தர வேண்டியது அவர்களுடைய கடமை. 24 பாராளுமன்ற தேர்தலின் போதே 5 எம்பியும் ஒரு ராஜ்யசபாவும் உறுதி செய்யப்பட்ட ஒன்று. அதனால தான் அவங்க கடமை அதுன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா ஏற்கனவே 2 முறை தேமுதிகக்கு வந்த வாய்ப்பை ஒரு முறை அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் இன்னொரு முறை GK வாசனுக்கும் தந்தாங்க. அதை நாங்கள் மனதார ஏற்றுக்கிட்டோம். அது மாதிரி இந்த முறை எங்களுக்கு தர வேண்டியது எங்களுடைய டேர்ன், இது எங்களுடைய முறை. இது அதுதான் நான் சொல்கிறேன், தர வேண்டியது அவர்களுடைய கடமை. அவருடைய சொல்லில் நிச்சயம் அவர் உறுதியாக இருந்து நம்பிக்கைக்கு உரியவராக மக்களுக்கும் அவர் நிரூபிக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். அவங்க கட்சிக்காரருக்கும் மக்களுக்கும் அவர் சொன்ன வார்த்தையை நிரூபிக்கணும்னு சொல்லி நான் கேட்குறேன்.